நண்பனோட முடிய பறி கொடுத்த கதை தான் இது. அஸ்ஸலாமு அலைக்கும் நண்பர்களே, கடைசி வீடியோல சொல்லியிருப்பேன் மேட்டூர் வந்திருக்கோன்னு. நம்ம இலையில தான் முருங்கா நிறைய இருக்குன்னு பார்த்தா நம்ம தலைவன் நம்மளோட அதிகமா வச்சிருக்காரு. கேட்டா வாலிப பையனுங்க. அப்புறம் கிளம்பி இன்னைக்கு வந்த வேலைக்காண்டி பெறப்பட்டோம். புரியுது என்ன வேலைனா ஒரு காது குத்து ஃபங்க்ஷன். நீங்களும் உடனே காது குத்து ஃபங்க்ஷன் உடனே சின்ன பிள்ளைக்கு தான் காது குத்து ஃபங்க்ஷன் நினைச்சிடாதீங்க. என் கூட படிக்கிற என் ரூம்மேட்டு அவனுக்கு தான் இன்னைக்கு காது குத்து. தலைவனுக்கு ஒரு 19 வயசு ஆகும். இப்பதான் காது குத்துறாங்க. அதுக்காண்டி தான் வந்திருக்கோம். போற வழியில சரண்ராஜோட அண்ணனா பார்த்தோம். அவரு வாங்க கோயிலுக்கு போலாம் அப்படின்னு கூப்பிட்டாரு. சரி நாங்களும் என்ன ஃபங்க்ஷனுக்கு டைம் கிடக்கிறதுனால கோயிலுக்கு போயிட்டோம். கோயில் ரொம்ப அமைதியா இருந்துச்சு. அதனால நாங்களும் அமைதியா கொஞ்ச நேரம் எங்க நேரத்தை செலவழிச்சுட்டு அங்க இருந்து நல்லபடியா புறப்பட்டோம். போற வழியில பார்த்தா ரோட்ல ஃபுல்லா ரொனால்டோஸ். அதுல ஒரு ரொனால்டோவுக்கு பார்த்தா கயிறு கட்டிருக்காங்க. என்னன்னு கேட்டா அவர் ஸ்பீடா போவாராம். அப்புறம் நாங்களும் ஒரு வழியா நண்பரோட வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டோம். அங்க ஆடு மாடு கோழி நிறைய வச்சிருந்தாங்க. அதை சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். இந்த இருக்காரு பாருங்க, இவரு தான் நம்ம நண்பரோட அண்ணன். தலைவன் பார்க்க அஞ்சிருசா இருப்பாரு. பண்ற சேட்டெல்லாம் பெருசு. முதல்ல ஒரு ஆட்டுக்குட்டி தீட்டு வந்தாரு. அப்புறம் 2 ஆட்டை தீட்டு வந்து கடை சண்டை போடுதாங்க. அப்புறம் நாங்களும் எங்களோட மத்தியான உணவை அங்கேயே இயற்கையை ரசிச்சுக்கிட்டு நல்லபடியா முடிச்சாச்சு. அங்க இருந்து கோயிலுக்கு போனோம்னா மாப்பிள்ளைக்கு தண்ணியை தொளிச்சு முட்டையை அடிச்சு சந்தனத்தையும் பூசிட்டாங்க. அப்புறம் என்ன காது குத்துதான். மாப்பிள்ளைய முறைப்படி மாமாவோட மடியில உட்கார வச்சு காதையும் குத்தி வாழைப்பழத்தையும் வாயில வச்சுட்டாங்க. அப்புறம் எடுக்க வேண்டிய மேண்டரி போட்டோஸ்லாம் எடுத்துட்டு நாங்களும் வீட்டை பார்த்து கிளம்பிட்டோம். குட் ஆஃபீஸ்.